إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய இலக்கு, மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சில பல பிரச்சனைகளை யோசித்து நொந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவரவர்களுக்கு ஏற்ற விதமாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனையை நினைத்து 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 அவரவர்கள் உருகுவதும் நொந்து போவதும் நலிந்து போவதும் மனம் நோவதும் நாம் பார்க்கின்றோம். இப்போது அந்த பிரச்சனையை சரி கட்டுவதற்காக அதைவிட ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் ஏற்கனவே எதை கண்டு நொந்து கொண்டு இருந்தார்களோ அந்த பிரச்சனை தவிடுபடியாகிவிடும். பின்பு அந்த பெரும் பிரச்சனை தான் அவர்களுடைய பெரிய பிரச்சனையாக தெரியும். அதையும் கடந்து அதைவிட ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் பின்பு ஏற்கனவே கண்ட அந்த பெரிய பிரச்சனையும் இன்னும் சிறியதாக மாறிவிடும். இப்படி வாழ்நாளில் காணக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அதற்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு முன்னால் கண்ட பிரச்சனைகள் அதைவிட சிறியதாக தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே அவர்களுக்கு சர்வசாதாரணமாக கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலேயே மிகப்பெரிய பிரச்சனை உலகத்தில் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறது. அந்த பிரச்சனையை யோசிக்காததினால்தான் உலகத்தில் நாம் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு பிரச்சனையாக பெரிய ஒரு நம்மை துவம்சம் செய்யக்கூடிய அடிப்படையில் நம்முடைய மனவேதனைக்கு நம்முடைய மன நிம்மதியை குழைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனையை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பிரச்சனையை அறிமுகப்படுத்துகின்றான். இந்த பிரச்சனையை நீங்க யோசிங்க, இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி யோசிங்க, இதனுடைய ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடிங்க. இந்த நாளில் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக கழிப்பதற்கான தயாரிப்பிலே நீங்கள் மூழ்கிவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையை கண்டாலும் அதை நீங்கள் யதார்த்தமாக கடந்து செல்வீர்கள். அது உங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது.
ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய பிரச்சனை எதுவென்றால் ஆகிரத்துடைய தினம். அந்த ஒரு நாள், ஒரே ஒரு தினம், அன்றைய தினம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது. அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? அன்றைய தினத்தில் நடக்க இருக்கின்ற அமளி துமளிகளை எப்படி நாம் சமாளிக்க போகின்றோம் என்று ஒரு முஃமின் அமர்ந்து யோசித்தால் இந்த உலகத்தில் அவருக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் பிரச்சனையாவே தெரியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னும் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த பிரச்சனையில நாம் தோத்தா அதுக்கு அடுத்தது இருந்தா நரகத்துல மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் பிரச்சனையே கிடையாது, அதற்கு பின்னால் ப்ராப்ளமே இல்லை. அவ்வளவு சந்தோஷத்தோடு அல்லாஹு தாலா நமக்கு விருந்தளிப்பான் சொர்க்கத்திலே அவனுடைய மன்னிப்பின் மூலமாக. அன்றைய தினத்தை அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வைத்திருக்கின்றான். இதை நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க? நபிமார்களும் யா நஃப்ஸி என்று சொல்வார்கள். தன்னிலை என்ன, என் நிலை என்ன ஆகும் என்றுதான் நபிமார்களும் சொல்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இந்த சமூகத்தின் மீது, நம் மீது, உம்மத்தின் மீது அளவு கடந்த அன்பையும் நேசத்தையும் கொண்டதினால் யா உம்மதி யா உம்மதி என்று சொல்வார்கள். என் சமூகத்தின் நிலை என்ன, என் சமூகம் எப்படி இந்த தினத்தை சமாளிக்க போகின்றதோ, என் சமூகம் இந்த பிரச்சனையை எப்படி சரி கட்டப் போகின்றதோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிப்பார்கள். அன்றைய ஒரு தினத்தினுடைய பிரச்சனையை வானவர்களும் பயப்படுகிறார்கள், வானவர்களும் பயப்படுறாங்க. அன்றைய தினத்தினுடைய அமளி துமளி எப்படி இருக்குமோ, ஏன்னா வானவர்களுக்கும் தெரியாது ஆகிரத். ஆனா ஆகிரத்தினுடைய பயங்கரம் இப்படி இருக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஒட்டுமொத்த வானவர்களும் ஒரு கற்பனை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருவனே அறிவான் அதனுடைய அமளி துமளி எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று. இப்போ வானவர்கள் பயப்படுகிறார்கள், நபிமார்கள் பயப்படுகிறார்கள். ஜின்களிலும் மனிதர்களிலும் மட்டும்தான் இருக்கக்கூடிய பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனையை மறந்துவிட்டு மனிதன் இந்த உலகோடு முடிந்து போகக்கூடிய பிரச்சனையெல்லாம் வாரி வைத்துக் கொண்டு மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்று பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்போ அன்றைய தினத்தினுடைய அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் செய்வது என்பதற்கான குர்ஆனிலே பலதரப்பட்ட வழிவகைகள் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது. ஆனால் அன்றைய தினத்தில் எப்படி சால்வ் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்த ஒரு முஃமின் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் அவர் சால்வ் செய்து விடுவார். அவ்வளவு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றாருன்னா சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாரா? அப்படித்தான் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அன்றைய தினத்தினுடைய ப்ராப்ளமை சரியான முறையில் சால்வ் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் ஒருவர் தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நகர்ந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர் சால்வ் செய்வார். இப்போ அன்றைய மறுமை தினத்தினுடைய பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய, அந்த பிரச்சனையை அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, சமாளிக்கக்கூடிய விதங்களில் முதலாவது ஒரு அடிப்படையான ஒரு அழகான விதம், ஆரம்பமும் இறுதியும் இதுதான். இந்த ஒன்றை இந்த மனிதர்கள் கற்றுக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையை அவர்கள் சமாளித்து விடலாம். அதை அல்லாஹ் இரண்டு ரீதியாக பிரிக்கின்றார். ஒன்று, ஒரு அடியார் அல்லாஹோடு தொடர்பு கொள்வது. மற்றொன்று, ஒரு அடியார் அடியாரோடு தொடர்பு கொள்வது. இந்த அடியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இரண்டாவது விஷயத்தில் ரெண்டு வகை இருக்கு. இப்போ முதலாவது விஷயம், அடியார்கள் அல்லாஹோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் முதலாவது, இந்த முதலாவது எது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களுக்கு இரண்டு முன்னுரைகளை நான் சொல்கின்றேன். இந்த ரெண்டு முன்னுரைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாப்டர் என்ன, டாபிக் என்னன்றது ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ முன்னுரை என்ன அப்படின்னா சுருக்கமா புரிஞ்சுக்குங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னா இவ்வளவு இருக்கு, நம்மளுடைய பள்ளியில ஒட்டி இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பண்புகள், அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகள் இவையெல்லாம். அல்லாஹ் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். இப்போ இந்த 100 பெயர்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பெயர்களில் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் 4 பெயர்கள் அல்லாஹ்விற்கு இப்படி இருக்கிறது. ஒரே விஷயத்தை பேசுகின்றது, அதையே மல்டிப்ளை பண்ணி மீண்டும் மீண்டும் பேசுகின்றது. ஒன்று அல் கஃபூர், அல்லாஹு தஆலா மன்னிப்பவன், எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். தௌபா செய்யும் காலமெல்லாம் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்யாமல் மரணித்த போதுதான் அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டேன் என்று குர்ஆன் பேசுகின்றது. பின்பு வெவ்வேறு பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அது அவன் கரத்தில் இருக்கிறது, அவனுடைய நாட்டம். ஆனால் தௌபா செய்யும் காலமெல்லாம்
எப்பேற்பட்ட பாவத்தில் அவர் இருந்திருந்தாலும் உலகத்திலேயே இவரை விட மிக மோசமானவர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதர் பாவம் செய்திருந்தாலும் அவருக்கான தௌபாவினுடைய வாசல் திறந்திருந்து அவர் தௌபா செய்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அத்தனை பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் அல் கஃபூர். பின்பு அல்லாஹ் இதையே இன்னொரு ரீதியா பேசுறான். அல் கஃபார். பாருங்க, அல் கஃபூர், அல் கஃபார். அல்லாஹ் ஒரு முறை மன்னிப்பவன் இல்லை, மீண்டும் 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 மன்னிப்பவன். அல் கஃபார். எவ்வளவு பெரிய பாவங்களுக்கு ஒரு மனிதர் மன்னிப்பு கேட்டார், பின்பு மீண்டும் அவருடைய பலவீனமான ஈமானால் அவர் பாவம் செய்து விட்டார், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் திரும்புகின்றார், தௌபா செய்கிறார், அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் கிட்ட இப்படி கிடையவே கிடையாது, உன்னை எத்தனை வாட்டி தான் நான் மன்னிக்கிறது. இது மனுஷனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு. உனக்கு எத்தனை வாட்டி தான் வாய்ப்பு கொடுக்கிறது. அல்லாஹ்வினுடைய வாய்ப்பு இரண்டு விஷயங்கள் வரும் வரைக்கும் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். ஒன்று, அவருடைய உயிர் அவருடைய தொண்டை குழியை அடையும் வரைக்கும் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். இரண்டாவது, ஆகிரத், அதாவது சூரியன் உதயமாகும் வரை, கிழக்கில் மேற்கில் சூரியன் உதயமாகும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். இந்த இரண்டிற்கு முன்னால் ஒரு அடியான் எத்தனை முறை மீண்டும் 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 பாவம் செய்து 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 தௌபாவை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். இது அல் கஃபார். மீண்டும் அல்லாஹ் பேசுகின்றான். அல் அஃபு. எல்லாம் அவனுக்குள்ளேயே பெயர்கள் சிபாத்துகள் பாருங்க. அல் அஃபு. அல்லாஹு தஆலா மன்னிப்பதில் இப்படிப்பட்டவன். சில மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து கிறிஸ்டல் கிளியர் ஸ்லேட்டை கிளீன் பண்ணிடுவான். இவர் இந்த மாதிரி பாவம் செய்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அஃபு. கஃபூரை தாண்டி கஃபார், கஃபாரை தாண்டி அஃபு. அல்லாஹு தஆலா மன்னித்து அதை அழித்து விடுவான். இப்படி ஒரு பாவமே இவருடைய வாழ்வில் நடக்காததை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். அப்படியும் அல்லாஹ் மன்னிப்பான். பின்பு அல்லாஹ் அத்தவ்வாப். இஸ்மால் ஹுஸ்னால பாருங்க, அத்தவ்வாப், அல் கஃபூர், அல் கஃபார், அல் அஃபு, அத்தவ்வாப். யாரேனும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்காக வந்தால் அவரை அரவணைப்பவன், அவருடைய தௌபாவை ஏற்கின்றான். எத்தனை வாட்டி, இத்தனை வாட்டி, அத்தனை வாட்டி. அல்லாஹ் அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும். மீண்டும் மீண்டும் எத்தனை முறை ஒரு அடியான் வந்தாலும் அவருடைய தௌபாவை அல்லாஹ் அழகு பார்க்கின்றான். நான் மன்னிப்பேன் என்று என் அடியான் வருகிறான் பாருங்கள், நான் மன்னிப்பேன் என்று என் அடியான் வருகிறான் பாருங்கள். நான் தானே அவனுக்கு ஆதரவு தரணும். நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா வேற யார் ஏற்றுக்கொள்வார்? நான் மன்னிக்கல அப்படின்னா வேற யார் அவனுடைய பாவங்களை மன்னிப்பார்? நான் அவனை என்னுடைய ரஹ்மத்தில் இருந்து தூரமாக்கி விட்டால் வேறு யார் அவனுக்கு கருணை புரிவார்? இது அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் மீண்டு வரக்கூடிய நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். இவ்வளவு பெயர்களில் 4 பெயர்கள் அல்லாஹு தஆலா அடியார்களை மன்னிக்கும் விஷயத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இதே இன்னொரு முன்னுரை பாருங்கள். 2 முன்னுரைன்னு சொன்னேன். இரண்டாவது முன்னுரை, 2 பேர் 2 வீலர்ல எதிர்க்க வராங்க, தெருவில் இடிச்சுக்கிட்டாங்க, சின்ன ஆக்சிடென்ட். இடிச்சுக்கிட்ட உடனே இவரும் விட்டு தருவதா இல்ல, அவரும் விட்டு தரதா இல்ல. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. ஏங்க நீங்க பார்த்து வந்திருக்கணும், ஏங்க நீங்க பார்த்து வந்திருக்கணுங்க, நான் சரியாதாங்க வந்தேன், நான் இண்டிகேட்டர் போடதாங்க செஞ்சேன், நீங்க தாங்க பார்க்கல, நீங்க கை காமிக்கலங்க, நீங்க எங்க. 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்போ திடீரென்று 3வதாக வரக்கூடிய ஒரு மனிதர் நிப்பாட்டி, எங்க அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிங்க, யாரோ தவறு நடந்து போச்சு, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, விடுங்க, அப்படியே சால்வ். ஒட்டுமொத்த அந்த மன்னிப்பு, அந்த ஒரு வார்த்தை. சில பேர் இப்படியும் சொல்லுவாங்க. இந்த சில பேர் பேசக்கூடிய பேச்சில் இப்படி நீங்கள் கண்டிருக்கலாம். ஏங்க நான் ஏத்துக்கிட்டு போக தயாரா இருக்கிறேங்க, அவனுடைய தப்ப அவனை ஒத்துக்க சொல்லுங்க, நான் பண்ணது தப்பு தான், சாரி, எக்ஸ்கியூஸ், என்ன மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க, போதும். இப்போ 3வதாக வரக்கூடிய நபர் சொல்லுவாருங்க, அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், விடுங்க போங்க, உங்களுக்கு மன்னிப்பு தான் வேணும், கடமை முடிங்க. பிரச்சனை முடியுதா? பிரச்சனை முடிக்கக்கூடிய அந்த சால்வு மன்னிப்பில் இருக்கிறது. ஒரு மனிதர் அவருடைய திமிருக்கோ அகந்தைக்கோ யாரும் அடங்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு சிறிய மனிதராக இருந்தாலும், மன்னிச்சிடுங்க, விடுங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன், தப்புதான் என்று சொல்வதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது பெரும்பான்மையான மனிதத்தன்மையில் இருப்பவர்களை பற்றி நான் பேசுகின்றேன். இப்ப இந்த 2 முன்னுரைகளையும் மையமாக வைத்து போது நாம் பேசக்கூடிய விஷயத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். ஒரு மனிதர் மறுமை நாளினுடைய ப்ராப்ளமை சால்வ் செய்வதற்கான முதல் வழி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும்.
அல்லாஹினுடைய உங்கள் ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடம் இருந்து அடியார்களுக்கு கிடைக்க போகும் பரிசுகளில் மிகப்பெரிய பரிசு அல்லாஹினுடைய மன்னிப்பு. இந்த ஆயத்துல சொர்க்கத்தை அல்லாஹ் இரண்டாவதா கொண்டுட்டு வரான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின். சொர்க்கம் இரண்டாவது கேட்டகரிக்கு போயிடுச்சு. மன்னிப்பு இருந்தா இல்ல சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைச்சா இல்ல ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சா இல்ல அவனுடைய பொருத்தம் கிடைக்கும். இப்போ மன்னிப்பு என்பது ஆணிவேர். இதை அல்லாஹு தஆலா அத்தியாவசியமாக கொண்டு வருகின்றான். நீங்கள் எதை நாளை மறுமையில் பெறுகிறீர்களோ இல்லையோ அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்காக நீங்கள் முயலுங்கள். இது முதலாவது விஷயம். அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள். அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள். மீண்டும் 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 தங்களுடைய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபாரை செய்து 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 தௌபா செய்து 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 அல்லாஹ்விடத்திலே மீள்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒரு அடியான் தன் இடத்திலே வந்து விடுவதை. இதற்கு பல வசனங்கள் குர்ஆனில் சாட்சியாக இருக்கின்றது. இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, நிச்சயமாக நபியே ரப்புடைய மன்னிப்பு என்பது மிக விசாலமானது. வ மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிக்கும், நாளை மறுமை நாளில் எதுவெல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா பட்டியல் போடும்போது அந்த பட்டியலில் அல்லாஹு தஆலா மிக ஆழமான விஷயமாக கொண்டு வருகின்றான். உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். இதுதான் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள். பின்பு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்டினார்கள். அல்லாஹ் மன்னித்தான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் 7 முறை பேசுகின்றான். 7 சூறாவில் திரும்ப திரும்ப இதே செய்தியை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்ததும் இப்லீஸ் மறுத்ததும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ததும், இப்லீஸ் மறுத்து பெருமையடித்து காஃபிராக மாறி அல்லாஹ்விடத்திலே எகத்தாளமாக பேசுவதும், இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா 7 இடங்களில் மீண்டும் 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 பேசுகின்றான். அல்லாஹுக்கு தவறு செய்பவன் தவறு செய்யாதவன் என்பதில்லை. தவறு செய்தால் மன்னிப்பு கேளுங்கள். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கோபித்து சென்றிருக்க கூடாது. கோபித்தார்கள், மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட மன்னிப்பை விரும்புகின்றான். இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த துஆவை ஆக்கி விட்டான். யாரெல்லாம் இதை கொண்டு கேட்பார்களோ வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், முஃமின்களுக்கும் நாம் வெற்றி அளிக்கின்றோம். இதே போன்று ஈடேற்றத்தை நாம் தருகின்றோம் முஃமின்களுக்கும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை சொல்லி யார் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களோ அவர்களுடைய கவலைகளை அல்லாஹ் நீக்காமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான வார்த்தை. வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் அப்ஜெக்ஷன் செய்து விட்டார்கள், செய்யக்கூடாது. மனிதனை நான் படைக்கப் போகின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க தான் இருக்கிறோமே, உன்னை தஸ்பீஹ் செய்கிறோமே, எதுக்காக தேவையில்லாம இன்னொரு படைப்பு வேஸ்டா? பேசக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் பேசிட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையாக சுப் قال اني اعلم ما لا تعلمون, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னா மறு நிமிஷம் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர தங்களுடைய இயலாமை ஒத்துக்கிறாங்க. உடனே மறுகணம் சரணாகதி அடைவதை அல்லாஹ் விரும்புகின்றான். சுப்ஹானக, இந்த சுப்ஹானக என்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா, வானவர்கள் பேசக்கூடிய தௌபா என்ன ப்ரூவ் பண்றாங்க? நீ தூயவன், நீ குறையில்லாதவன், நீ பாவம் செய்யாதவன், நீ அநீதம் செய்யாதவன். நாங்க அப்படி இல்லையே, நாங்கள் குறை உள்ளவர்கள், நாங்கள் கரை படிந்தவர்கள், தவறு செய்பவர்கள், மனிதர்கள், மலக்குகள், ஜின்கள், எதையாவது ஒன்று ஏற்குமாறா செஞ்சு விட்டுருவோம். மன்னிச்சிரு, நீ தூயவன், உன்னுடைய தகுதியில் நீ எப்போதும் உயர்வாக இருக்கிறாய். ஆனா நாங்க அப்படி இல்லை. சுப்ஹானக சுப்ஹானக என்ற இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய இஸ்திக்ஃபாரில் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. மீண்டும் மீண்டும் வெவ்வேறு இஸ்திக்ஃபார்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுப்ஹானகவை கொண்டு வருகின்றார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் சபை கலையக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துஆவிலும் இஸ்திக்ஃபாரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானகவை கொண்டு வந்தார்கள். இப்போ பாருங்க, ஃபிரௌன் தௌபா செய்கின்றான். அல்லாஹ் உதாரணத்தை எப்படி விட்டு வைக்கிறான் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன 2 விஷயம், இந்த 2 விஷயம் நடக்காத வரைக்கும் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாருடைய உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டதோ இப்ப ஒருவர் தௌபா செய்றார், அவருடைய தௌபாவாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இப்போ ஃபிரௌனுடைய தௌபா, அவனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைந்ததற்கு பின்னால், சக்ராத் வந்ததற்கு பின்னால், மௌத்தாகத்தான் போகின்றோம் என்பதை உறுதி கொண்டதற்கு பின்னால் அவன் தௌபா செய்கின்றான். அப்ப அல்லாஹு தஆலா ஆல் ஆன வகத் அஸைத், இவ்வளோ நாளா உன்னை விட்டு வச்சோம், இப்பெல்லாம் உனக்கு புரியல அல்லாஹ் யாருன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த நேரத்தில் உன்னுடைய தௌபா மறுக்கப்பட்டது, ஃபிரௌனுடைய தௌபா. எனவே முதல் விஷயம், மறுமையினுடைய ப்ராப்ளமை சால்வ் செய்வதற்காக அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைவது, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பது, அல்லாஹ்விடத்திலே மீண்டும் 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 தௌபா செய்து இஸ்திக்ஃபாரை செய்வது. இவ்வாறு இஸ்திக்ஃபார் செய்வதினால், தௌபா செய்வதினால், பாவ மன்னிப்பை கோருவதினால் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்று, அவர் மன நிம்மதியோடு இருப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க, மன அமைதியோடு இருப்பார். யார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடவில்லையோ அவர் பெருமையில் இருக்கிறார் என்று பொருள். நல்லா கவனிக்கணும். நான் ஏன் பாவ மன்னிப்பு தேடணும், நான் என்ன பாவம் செஞ்சேன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேக மக்கள் இப்படி இருக்கிறார்கள், நான் என்ன பாவம் செய்தேன், பின்பு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை தேட சொல்கின்றான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை தேடினார்கள். தாங்கள் மௌத்தாவதற்கு முன்பும் கடைசி நேரத்தில் அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை புரிவாயாக. யார் கேட்கிறா? முன்பின் பாவங்கள் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் கேட்கிறாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் தூய முறையில் வாழ்ந்த யாராவது உலகத்தில் இருக்கிறாங்களா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும், 70 முறை பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். பின்பு ஒரு மனிதன் எப்படி சொல்ல முடியும், நான் என்ன பாவம் பண்ண இஸ்திக்ஃபார் செய்வதற்கு? 23 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பின்னால், அல்லாஹ் தஆலா இந்த மக்காவினுடைய வெற்றியை கொடுத்ததற்கு பின்னாலும் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எதுவும் பெருமையில மூழ்கிறாதீங்க, எல்லாம் பக்காவா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பை தேடுங்க, தஸ்பீஹ் செய்யுங்கள் அல்லாஹ்வை. ஏன்? நீங்கள் கடந்து வந்த இந்த 20-22 ஆண்டுகளில் உங்களையும் அறியாமல் தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன். அது உங்களுக்கு தெரியாது, நான் எனக்கு புரியும் எது பாவம் எது தவறு என்று. இப்ப என்கிட்ட பாவ மன்னிப்பை தேடிக்கிட்டே இருங்க. பாவம் செய்யாமல் இருப்பது பெர்ஃபெக்ட் அல்ல, நல்லா கவனிக்கணும். பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஃமின் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அவர் பாவம் செய்யட்டும், பாவம் செய்யாமல் இருக்கட்டும், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே பெர்ஃபெக்டாக இன்ஷா அல்லாஹ் இருப்பார். இப்ப பாவ மன்னிப்பை தேடுவதின் மூலமாக கண்டிப்பாக ஒரு மனிதர் பெருமையில் இருந்து நீங்கியவராக இருக்கிறார். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பாருங்க, அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய மாண்பு, மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். எப்படி மன்னிக்கின்றான் அப்படின்னா, அவன் சரியானவனாக இருந்து அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இன்று பாவங்களை மன்னிக்காதவர்கள் யார் என்றால், அடியார்கள் செய்த பாவங்களை அடியார்களில் மன்னிக்காதவர்கள் யார் என்றால், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை மன்னிக்கிறார். நானும் அப்படிதான், அவரும் அப்படிதான், ஆமா எனக்கும் ஆச்சு அவருக்கும் ஆச்சு, இப்படி நினைச்சு மன்னிக்கிறார். இது பெரிய விஷயம் அல்ல, நல்லா கவனிக்கணும். இவரும் பாவம் செய்கிறார், இவரும் பாவம் செய்கிறார். இவருக்கு ஏதேனும் ஒரு மோதல் வந்து இவரை மன்னித்து விட்டார், இது பெரிய விஷயம் அல்ல. ஒருவர் சரியானவராக இருந்து தவறு செய்யக்கூடிய ஒருவரை இவர் மன்னித்தால் இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஒருவர் சரியானவராக இருந்து தவறு செய்யக்கூடிய ஒருவரை சரியானவர் மன்னித்தால் இதுதான் மிகப்பெரிய விஷயம். இவர் கூடுதலாக அல்லாஹ்விற்கு நன்றியும் செலுத்த வேண்டும், அவரை மன்னிக்கவும் வேண்டும். இப்படிப்பட்ட அந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் என்று இவர் நன்றியும் செலுத்த வேண்டும். கூடுதல் ஒரு கடமைக்கு ஆளாகிறார். ஆனா இங்க பிரச்சனை எப்படி தெரியுமா?
2 பேர் பாவம் செய்யறாங்கன்னா ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் ஒருத்தர் விட்டு கொடுக்கறாங்க, இவங்க மன்னிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த சரியானவர்கள் என்று சொல்லிக்கிறாங்க சரியானவர்களா இல்லையா அல்லாஹு அலம், சரியானவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்களே இவர்கள் மன்னிக்க மாட்டார்களா? நான் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் எவ்வளவு கரெக்டா இருக்கிறேன். இப்ப பாவம் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை இழிவாக பார்ப்பது, கேவலமாக பார்ப்பது. இந்த இடத்துல முதல் விஷயம் அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைவது. அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைவது. எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை ஒரு அடியார் தேடிக்கொண்டே இருக்கிறாரோ அது வரைக்கும் அவர் பெருமையிலிருந்து நீங்கியவராக இருப்பார். அடுத்தவர்களை கீழ்த்தரமாக பார்க்க மாட்டார். என்னுடைய பாவங்கள், என்னுடைய குறைகளை அல்லாஹ் மன்னித்தானோ இல்லையோ என்று தெரியாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய நாளை நினைத்து பயந்தவராக இருக்கும் ஒரு முஃமின் அடுத்தவருடைய பிரச்சனைக்கு போகவே மாட்டார், அடுத்தவருடைய பிரச்சனை செல்லவே மாட்டார். முடிந்தால் அவருக்கும் சேர்த்து இவர் துஆ கேட்பார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அழகான சுன்னா அதில் தான் புதைந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தருகின்றான், ஃபஅஃபு அன்ஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அவர்களுடைய தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ் முடிச்சிட்டான். 13 வருடங்களாக அவர்கள் செய்த அநியாயம், கொடூரம், அவர்கள் ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டது, எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், ஒட்டு மொத்தத்தையும் அரை வரியில் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அரை வரியில் அல்லாஹ் பேசி முடிக்கின்றான். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அவர்களுடைய பாவங்களை மன்னிங்க, முடிஞ்சு போச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா மறு நிமிஷம் எல்லாமே சால்வ். எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் தொடச்சு போட்டுருங்க. இந்த மன்னிப்பின் மூலம் அல்லாஹு தாலா எவ்வளவு அழகாக ப்ராப்ளமை சால்வ் செய்வது என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடையக்கூடியவர் பெருமையில் இருந்து நீங்கியவராக இருப்பார். அடுத்தவர்களை ஏளனமாக, கேவலமாக அவர் பார்க்க மாட்டார். பாவம் செய்யக்கூடிய அடியார்களை கண்டால் அவர்களுக்காக இவர் துஆ செய்வார், அவர்களுக்காக இவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார். அவருடைய பிரச்சனையை ஒரு மன்னிப்பின் மூலம் எப்படி சால்வ் செய்வது என்பதை பார்ப்பார். இது முதலாவது கட்டம். பின்பு இரண்டாவது கட்டம் அடியார்களோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னேன். அது 2 வகைப்படும். அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவது என்பது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் அடியார்களோடு சம்பந்தப்பட்டது. இது 2 வகை. 2 வகை என்ன அப்படின்னா, ஒன்று அடியார்களை ஒரு அடியார் மன்னிப்பது. பிரச்சனைக்கான சால்வு இவ்வளவுதான். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மனக்கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹுக்காக மன்னிப்பு என்ற ஒன்றின் மூலம் இந்த பிரச்சனை அப்படி தூக்கி கடாசிடலாம். ஒரே வரியில மொத்தமா முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். மன்னிப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்று இவர் அடுத்தவர்களை மன்னிப்பது, அடுத்தவர்களிடத்தில் இவர் மன்னிப்பு கேட்டு விடுவது. எவ்வளவு மன நிம்மதி வந்துடும் பாருங்க. நீங்க யாருக்கு தொல்லை கொடுத்து விட்டீர்கள் என்று நினைத்தீர்களோ, யாருடைய வாழ்வில் நீங்கள் பிரச்சனை செய்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதோ, யாரை பற்றி நீங்கள் தவறுதலாக பேசிவிட்டீர்கள், புறம் பேசிவிட்டீர்கள், கேவலமாக நடந்து கொண்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதோ அவரிடத்தில் சென்று மன்னிப்பை கேட்டு விடுவது. அதே போன்று அடுத்தவர்களை நீங்கள் மன்னித்து விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்க்களத்தில் ஒரு எதிரியை குப்பர படுக்க போட்டு, மல்லாக்க படுக்க போட்டு, அவனுடைய நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்து தன்னுடைய வாளை உருவி நெஞ்சிலே குத்த செல்லக்கூடிய நேரத்தில் அவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் துப்பி விடுகின்றான். வெறுப்புல துப்பிட்டான் அந்த எதிரி. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாளை எடுத்து உரையிலே வைத்துக் கொண்டார்கள், குத்தல. இப்ப கேட்கப்பட்டது ஏன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இவனை கொல்வதற்காக நான் சென்றேன், அல்லாஹுக்காக, மார்க்கத்திற்காக. இப்போது இவன் என் முகத்தில் துப்பியதற்கு பின்னால் இவனை நான் குத்தினால் ஒரு கடுகளவு அவன் என் முகத்தில் துப்பியதற்காக நான் அவனை கொன்றவனாக அல்லாஹ்விடத்தில் ஆகி விடுவேனோ என்ற பயம் எனக்கு வந்தது. அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சொல்றது விளங்குதா? இதுவரை இவனை கொல்ல சென்றது அல்லாஹுக்காக பழி வாங்குவது என்பது வேறு, அது மார்க்கத்திற்காக, தீனுக்காக. ஆனால் இப்போது நான் இவனை குத்தினால் இவன் என் முகத்தில் துப்பிவிட்டான் என்பதினால் இவன் மீது நான் கோபப்பட்டதற்கு ஆளாகி விடுவேனோ அல்லாஹ்விடத்தில் என்ற பயம் என்னை தொற்றிக்கொண்டது. அதனால் நான் விட்டுவிட்டேன். இப்ப இது அப்படியே உல்டாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி
ஒரு எதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லியதற்கு பின்னால் வெட்டி விடுகின்றார். இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கோபம் கொண்டு சொன்னார்கள், அவர் தான் கலிமா சொல்லிட்டார்ல, விட்டுற வேண்டியது தானே, ஏன் வெட்டினீங்க? அவர் நடிச்சார், இவர் சொன்னார். அவர் உயிருக்கு பயந்து அந்த நேரத்தில் சொன்னார், அதனால நான் வெட்டிட்டேன். அவருடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் பார்த்தீர்களா? நபி அவர்கள் கேட்டாங்க, அவருடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் பார்த்தீர்களா? அவருடைய வாயிலிருந்து கலிமா வந்தால் விட்டுவிட வேண்டியது தான், முடிஞ்சு போச்சு. ஒருவர் வல்லாஹி என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் 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 திரும்பி திரும்பி இவர் இதுக்காக சொல்றார் அதுக்காக சொல்றார், அப்படியே அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் சாட்டிரணும், முடிஞ்சு போச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அங்கு கற்றுத் தருகின்றார்கள். மக்களுடைய நல்லவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்தில் வல் காதிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ், சிலர்கள் சில வேளைகளில் செய்யக்கூடிய செயல்களினால் கோபம் வரும். வல் காதிமீனல் கைஸ், அவர்களுடைய கோபங்களை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். அதே போன்று மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கிறான். இந்த ஆயத்தை இறங்குவதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் மிக முக்கியமான காரணம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு பேசிவிட்டார்கள். அதில் நல்லவர்கள் இருந்தார்கள், நல்லவர்கள் அல்லாதவர்கள் இருந்தார்கள், நல்லவர்களை போன்று நடித்தவர்கள் இருந்தார்கள். இப்போ சில சஹாபாக்கள், உண்மையான முஃமின் சஹாபாக்கள் அப்படி பேசல. உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய தாயார், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர்களை ஆட்படுத்தி இருக்க மாட்டான் என்று உறுதியோடு இருந்தார்கள். ஒரு சிலர்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும் என்று சொன்னார்கள். சிலர்கள் உறுதிப்பட சொன்னார்கள். ஒரு பெண்ணுக்கு தனியில் அந்நியானோடு என்ன வேலை பேசிவிட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த கவலை, நபி அவர்களை காட்டிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனது மகளை பற்றி பேசுகிறான். என்ன பண்றது என்ன செய்யறதுன்றது தெரியாது, அவ்வளவு கவலை, தினம் தினம் கண்ணீர் மல்க, வருத்தம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இந்த நேரத்தில் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாசம் ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பேசிய நபரில் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். தனது மகளை அவதூறாக பேசிய நபர்களில் அவரும் ஒருவர். யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு இருந்தாரோ அவரும் பேசிட்டார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து ரேஷன் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. மனிதனுடைய இயல்பு, நான் உனக்கு இவ்வளவு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நீ என்னுடைய மகளை பற்றிய தவறாக பேசுறியா அப்படின்ற இயல்பில் நிறுத்திட்டாங்க. அல்லாஹு தஆலா பேசினவங்களை கண்டிக்கல, அது அடுத்தது. ஆனா பேசினதுக்காக உதவி செஞ்சுக்கிட்டு இருந்ததை நிப்பாட்டினார்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுக்கு அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், ஃபல்யாஃபு வல்யஸ்ஃபஹு. அப்படி பேசினா என்ன? மன்னிங்க. ஃபல்யாஃபு வல்யஸ்ஃபஹு, மன்னிங்க. அவரோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தீர்களோ அதே மாதிரி நீங்க நடங்க. உதவி போன மாசம் வரைக்கும் கொடுத்தீங்க, இந்த மாசம் பேசிட்டாரு, மன்னிச்சிட்டு இந்த மாசம் கொண்டு போய் கொடுங்க. அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. பேசியவர்களை பற்றி வசனம் அப்புறமா இறங்குது. ஆனா இங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிய ஒரு நபருக்கு கொடுத்து கொண்டிருந்த உதவியை நிறுத்தியதற்காக அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? மன்னிச்சிட்டு நீங்க எப்படி வழக்கம் போல கொடுத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நல்ல முறையில நீங்க நடங்க. இதுதான் உங்களுடைய பணி, இதுதான் உங்களுடைய அந்தஸ்து. எப்படி ஒரு வாக்கியத்தில் அல்லாஹ் முடிக்கிறான் பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு விஷயம், இதை சாதாரணமாக அல்லாஹு தஆலா கடந்து போக சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். மக்கா வெற்றி அடையக்கூடிய அந்த நேரத்தில், வெற்றி அடைந்ததற்கு பின்னால் 1.5 லட்சம் சஹாபாக்கள் சூழ இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஷி மக்கள் குலை நடுங்குகிறார்கள். இத்தனை நாட்களாக 22 வருடங்களாக நாம் என்னவெல்லாம் இவர்களுக்கு கொடைச்சல் கொடுத்தோமோ, இவை ஒட்டுமொத்தத்திற்கும் முஹம்மது என்று பழி தீர்த்து விடுவார். ஒட்டுமொத்தமா நம்ம நசுக்கப்பட போறோம், சாவ போறோம். போய் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க அங்கங்க, உயிருக்கு பயந்து.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் எந்த பழி வாங்குதலும் கிடையாது, எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. 22 ஆண்டுகளாக நீங்கள் எப்படியெல்லாம் என்னிடத்தில் நடந்தீர்களோ அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒற்றை விஷயத்தில் நான் மன்னிக்கின்றேன். இது யாருடைய முன்மாதிரி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தங்களுடைய சகோதரர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை பிற்காலத்தில் 40 ஆண்டுகள் கடந்தனர். கிணத்துல தூக்கி போடக்கூடிய நேரத்தில் சின்ன புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 40 வருஷம் கழிச்சு அந்த மக்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் சுஜூது செய்யறாங்க. சகோதரர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்தான் யூசுப். இப்ப இன்றைய தினத்தில் என்ன நடக்க போகின்றதோ என்று பயந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் எந்த பழிவாங்குதலும் கிடையாது. அதிகாரத்துல இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க முடியாமல் மன்னிக்கல, பழி வாங்குவதற்கான எல்லா சோர்ஸும் கொடுக்கப்பட்ட பின்பு மன்னிக்கிறாங்க. பாருங்க, இதுதான் உயர்வான மன்னிப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்து மன்னிக்கல. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, போ பழிச்சு போ, மன்னிச்சுட்டேன், அந்த மன்னிப்பல்ல. அதிகாரத்தில் வந்து அரசராக வந்த பின்பு ஒட்டுமொத்த நபர்களின் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அதிகாரம் வரும்போது மன்னிக்கிறார்களே, இந்த மன்னிப்பை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். எனவே உங்களிடத்தில் அதிகாரம் இருந்து நீங்கள் சரியானவர்களாக இருந்து அந்த தோரணையில் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் தவறு செய்தால் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மன்னியுங்கள். அல்லாஹு தஆலா மிக அழகான நன்மதிப்பை, மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அதற்காக வைத்திருக்கின்றான். 2 கட்டங்களில் ஒன்றை சொல்லி இருக்கின்றேன், மக்களை மன்னியுங்கள், மக்களை மன்னித்து விடுங்கள், மன்னிக்க பழகுங்கள். மன்னிப்பதினால் உங்களுடைய உள்ளங்கள் மிகப்பெரிய நிம்மதி அடையும். 2வது, நீங்கள் அடுத்தவர்களை மன்னிக்க 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 இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். நீங்கள் அடுத்தவர்களுடைய குறைகளுக்கு திரை போட 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 அல்லாஹ் உங்களுடைய குறைகளுக்கு நாளை மறுமை நாளில் திரை போட்டு விடுவான். நீங்கள் அடுத்தவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் தான் அல்லாஹ் உங்களோடு அதே முறையில் நடந்து கொள்வான். நீங்கள் காட்டக்கூடிய இரக்கத்தின் படியில் தான் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இதை எண்ணற்ற வகையில் வகை வகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே தயவு செய்து மன்னித்து விடுங்கள், மன்னிக்க பழகுங்கள், இதை ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்மை எப்படி இந்த மன்னிப்பின் மூலமாக நாம் சரியான ஒரு வழியை கொண்டு நாளை மறுமை நாளிலே வெற்றி அடையக்கூடிய வழியை அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கின்றானோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரச்சனையை இந்த மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று நல்லடியார்களாக அவனுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 2 கட்டங்களை நான் சொன்னேன் நாளை மறுமை நாளினுடைய பிரச்சனையை, ப்ராப்ளமை சால்வ் செய்வதற்காக. ஒன்று, ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்து மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பது, தௌபா செய்து கொண்டே இருப்பது அவருடைய மௌத் வரைக்கும். அதிலிருந்து நீங்கிறதே இல்லை. தினம் தினம் இரவில் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது, காலை எழுந்ததும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது, தஹஜ்ஜுதிலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது, இப்படி தௌபாவை கொண்டு ஒரு நாள் முழுக்க ருட்டீனாக தௌபாவிலே இருந்து கொண்டிருப்பது, இது அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைவது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளை அவருக்கு இலகுவாக்கிவிடும். 2வது, ஒரு அடியார்களிடத்திலே நடந்து கொள்வது, அது 2 வகைப்படும். ஒன்று, அடுத்தவர்களை மன்னிப்பது. அடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும், தங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும், அநீதம் இழைத்திருந்தாலும் மன்னிக்க பழகுங்கள், மன்னித்து விட்டு விடுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, நபிமார்களுடைய மிக அழகிய பண்பில் கட்டுப்பட்டது. இது அல்லாஹ்வினுடைய உயர்வான குணம். பின்பு 3வது ஒன்று இருக்கிறது, அது அடியார்களிடத்தில் ஒரு அடியான் மன்னிப்பை கேட்டுக்கொள்வது. இப்போ மன்னிப்பு கேட்கறதுல நிறைய பேருக்கு ஈகோ பிரச்சனை இருக்கு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, சாரின்னு சொல்லுவார், மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல மாட்டார். விளங்குதான் நான் சொல்றது? சாரி என்ற வார்த்தை ரொம்ப சின்னதா அவருக்கு இருக்கு. சாரிங்க என்று சொல்வார், எங்க மன்னிச்சிடுங்க என்று சொல்ல மாட்டார். ஏன்னா தமிழ்ல மன்னிப்புன்னு சொல்லும் போது அது ரொம்ப பெருசா இருக்கு. இவருடைய ஈகோவை விட்டுட்டு இவர் என்னமோ அவர் கீழே குனிஞ்சிட்ட மாதிரி இவர் ஃபீல் ஆகுறார். ரெண்டும் ஒண்ணுதான், 2த்துக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. சாரி என்பது புழக்க பாஷையில் ரொம்ப எளிமையா கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப மன்னிப்பு கேட்பதே இவர் கீழே குனிஞ்சிட்ட மாதிரி, இவர் இறங்கிட்ட மாதிரி,
இவர் என்னமோ இவருடைய கெப்பாசிட்டியை விட்டு கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறார். கிடையவே கிடையாது, நிச்சயமாக இல்லை. மன்னிப்பு கேட்பது அப்படிப்பட்ட லிஸ்ட்ல அது வரவே இல்லை. இப்ப மன்னிப்பை யார் நீங்கள் உயர்ந்த மனிதர் என்று நாம் யாரை பார்க்கிறோமோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். ஏன் கேட்கணும்? ஏன் கேட்கணும்? முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த உயர் பண்புள்ள உயர் தன்மை உள்ள எந்த ஒரு மனித புனிதரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் உலகத்தில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால், வஃபாத்தாவதற்கு இன்னும் 5 நாள் இருக்கு, 5 நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், உஷ்ணம் குறையவே மாட்டேங்குது, தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுங்கள். பின்பு தண்ணீர் வாலி வாலியாக ஊற்றியதற்கு பின்னால் கொஞ்சம் சூடு தணிந்தவுடன் துணியை எடுத்து இறுக்கமாக தலையில் கட்டிக்கொண்டு பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி அமர்ந்து மக்களே இங்க வாங்க அழைச்சாங்க. அழைச்சிட்டு சில உபதேசங்களை செய்தார்கள். இந்த உபதேசங்களை எல்லாம் செய்து முடித்ததற்கு பின்னால் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும், என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னாங்க. எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அதுதான் நபி அவர்கள் கூட்டிய கடைசி சபை. 5 நாளுக்கு அப்புறமா சபை கூடவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய கடைசி மிம்பர் 5 நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் என்னை ஒப்படைக்க வந்துள்ளேன். இது மன்னிப்பெல்லாம் இல்ல, மன்னிப்பையும் தாண்டியது. மன்னிச்சிருங்க என்று சொல்வதையும் தாண்டிய பண்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நான் உங்களிடத்திலே என்னை ஒப்படைக்க வந்துள்ளேன். என்ன நான் ஒப்படைக்கிறேன்? யாருக்காவது நான் ஏதாவது கொடுக்க வேண்டி இருந்தால் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள். யார் மனதையாவது புண்படுத்தும்படி நான் பேசி இருந்தால் அதற்கு என்னிடத்தில் நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். பழி தீர்த்துக்குங்கள். என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சாட்டையை எடுத்து முன்னால் வைத்தார்கள். உங்களில் யாரையாவது நான் அடித்திருந்தால் என்னை நீங்கள் திருப்பி அடிக்கலாம். இது மன்னிப்பை தாண்டியது. யாரையாவது நான் ஏசி பேசி இருந்தால் பதிலுக்கு அவர் என்னை பழி தீர்த்துக் கொள்ளலாம். நீங்க என்ன நினைக்கணுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி செல்வதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய 23 ஆண்டு காலத்தினுடைய வாழ்வை ஒற்றை வரியில் சஹாபாக்களிடத்திலே சொல்லி மன்னிப்பின் மூலமாக மிக அழகாக முடித்தார்கள். மன்னித்து விடுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகளுக்கே உள்ள லாங்குவேஜ்ல, அரபுகளுக்கே உள்ள ஸ்லாங்ல பேசினாங்க. நபி அவர்கள் பழி தீர்க்கும் நாள் இது, முடித்துக் கொள்ளுங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது லுஹருடைய வக்து வந்துருச்சு. எழுந்து லுஹரை தொழ வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லுஹரை முடிச்சதுமே மீண்டும் மிம்பர்ல ஏறினாங்க. மீண்டும் மிம்பரில் ஏறி மீண்டும் இதையே சொன்னார்கள். திரும்ப திரும்ப, யாரேனும் என்னிடத்தில் பழி தீர்க்க நினைத்தால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். யாரையாவது நான் ஏதேனும் பேசி இருந்தால் அதற்கு பகரமாக நீங்கள் பழி தீர்க்கலாம். யாரையேனும் நான் அடித்திருந்தால் இதோ சாட்டை இங்கே இருக்கிறது, என்னை அவர் பழி தீர்த்துக் கொள்ளலாம். அப்போ ஒருவர் எழுந்தார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு 3 திர்ஹங்களை தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபضل ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபضலே என் சார்பாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் 3 தீனார்களை. அது ஒப்படைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் உயர்ந்த மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உங்களுடைய உயர்வு நீங்கள் கேட்கும் மன்னிப்பின் மூலமாக குறைய போவதில்லை, உயரத்தான் போகின்றது. இப்போது பேசுறோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த உயர் பண்பை பேசுகின்றோமே. நீங்கள் மன்னிப்பு கேட்பதின் மூலமாக நீங்கள் உயர்வீர்களே தவிர நீங்கள் தாழ மாட்டீர்கள். எனவே அடியார்களுடைய விஷயத்தில் 2 இருக்கின்றது. ஒன்று மன்னிப்பது, மற்றொன்று மன்னிப்பு கேட்டு விடுவது. பின்பு பாருங்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் இறங்கிவிடும். உங்களுடைய மனம் இருக்கக்கூடிய கனமெல்லாம் இறங்கிவிடும். எத்தனை நபர்கள் பிறருக்கு செய்துவிட்ட அநியாயம் செய்ததற்கு பின்னால் காலம் கடந்து குர்ஆன் ஹதீஸை பார்த்ததற்கு பின்னால் அவருக்கு ஞான உதயம் வருகின்றது. அல்லாஹ் 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய லைஃப்ல நாம இப்படி பண்ணிட்டோமே, போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு நினைச்சு அவர் திரும்பக்கூடிய நேரத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி அநீதம் இழைக்கப்பட்டவர் உயிரோடவே இல்லை, மௌத்தாயிட்டார். மௌத்தானதற்கு பின்னால் என்ன செய்வீர்கள்? 2 நொடி அல்லாஹு தஆலா உயிரை கைப்பற்ற நினைத்தால் யாரையும் கைப்பற்றி விடுவான். அதற்கு பின்னால் யோசித்து புலம்பி வருத்தப்பட்டு எந்த புண்ணியமும் இல்லை. இப்போது இருக்கும் போதே இந்த 3ஐயும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது,
மனிதர்களை மன்னிப்பது, மனிதர்களிடத்திலே மன்னிப்பை கேட்டு விடுவது. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 தன்மையும் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளினுடைய அந்த மறுமை நாளை மிக இலகுவாக மாற்றி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நாளை மறுமை நாளையிலே பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்றதற்கு பின்னால் சொர்க்கம் செல்லக்கூடிய நேரத்தில் அடுத்தவர்கள் யாரேனும் வந்து இவன் எனக்கு இதை செய்திருக்கிறான், இவன் எனக்கு இதை செய்திருக்கிறான் என்ற ஒரு பிடியின் மூலம் நாம் நிப்பாட்டப்படக்கூடிய அந்த துர்பாக்கியசாலியாக இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய நர்பாக்கியசாலியாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா